சிஎம் சார், அதாவது இப்போ நான் சொன்னோம்ல, இந்த திகார் ஜெயிலு செந்தில் பாலாஜி அது வர்ற 18ஆம் தேதிக்குள்ளே நடக்கும். அன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள். ஆமாம், ஏன்னா இது எம்ஜிஆரோட வாக்கு, புரியுதா இல்லையா? ஆகையால் கண்டிப்பாக 12ஆம் தேதிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்க போகுது உங்கள் கட்சிக்குள்ளேயே. அது யார் திகார் ஜெயிலில் போகிறான்னு யாருக்கு தெரியாது, ஓகேவா? ஆகையால் பார்த்துக்கோ. அண்ணா ஸ்டாலின் ஐயா, அண்ணா இந்த கொள்ளையடிக்கிறதும் மக்களை கொல்றதும் கிட்னி தீர்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. மக்களை கொண்டு வரணும், மக்களை நல்லபடியாக கொண்டு வரணும், விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயிக்கு நெல் கொண்டு கட்டணும், விவசாய தண்ணி கொண்டு வரணும். இதுதான் மேட்ரு நமக்கு, ஓகேவா? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனால் நீ காசு வந்துட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு பெரிய மிதப்பில் இருக்க. நான் ஏழை மக்களெல்லாம் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடணும். நீ உனக்கு இங்கே சாப்பாடு ஓசியில் வருது, எல்லாமே ஓசியில் ஃப்ரீயாக வருது. நான் இதில் வர ஓசி பஸ்ஸுங்கிற உனக்கு எதையாவது மீனுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கியாப்பு? இல்லை கறி காசு கொடுத்து வாங்கியிருக்கியா? அவங்க வீட்டுக்கு ஃபுல்லாக ஓசியில் ஃப்ரீயாக தான் வருது. இவ்வளோ ஓசியில் சாப்பிட்ற பையனா உனக்கே எவ்வளோ இருக்கும்போது காசு கொடுத்த மக்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? சிஎம் ஐயா, சிஎம் உங்களை தான் சொல்கிறேன். சிஎம் அங்கிள் உங்களை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ஓசியில் வருது. நான் ஓசியில் சாப்பிட்ற உங்களுக்கே எவ்வளோ இருக்கும்போது காசு கொடுத்தது சாப்பிட்ற மக்களுக்கு எப்படி இருக்கும்? சிஎம் சார், சிஎம் அங்கிள், சிஎம் அங்கிள் பார்த்துக்க. எல்லாமே ஃப்ரீயாக வருது. இதில் வேறு மக்களுக்கு ஓசி பஸ்ஸாம். சரி அதை விடு, சொல்லிட்டா விடு. ஆனால் ஃபுல்லாக உங்கள் ஓசி உங்களுக்கே எல்லாமே ஓசி வருது. ஆகையால் இந்த யார் ஓசி சாப்பாடு சாப்பிட்றா? நீ தான் அப்பு 12ஆம் தேதிக்குள்ளே ஒரு கதை நடக்க போகுது, பார்த்துக்க. ஆனால் விஜயசாமி ஜெயிச்சிடுவான், உண்மை அதுதான். எனக்கு 12ஆம் தேதி பிறந்த நாள், இந்த வாரம் 12ஆம் தேதி 10ஆம் மாதம், அதாவது 1961 12ஆம் தேதி 10ஆம் மாதத்தில் பிறந்த நான். அன்றைக்கி என்ன பிறந்த நாள் அன்றைக்கி விஜய் தம்பிக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு. உண்மையாக அதுதான். ஏன்னா நான் அம்மா ஜெயலலிதாவோட தம்பி மாதிரி வைக்கலாம். அதான் எங்கள் அம்மா ஜெயலலிதா பேர் ஜெயராம் ரமேஷ், ஜெயலலிதா, என் பேர் ஜெயராம் ரமேஷ். உண்மை அதுதான். ஆகையால் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மனசுக்குள்ளே. அதாவது அவள் இறந்து போனாலுமே அப்பப்போ அவங்க பேசுவாங்க. அது எம்ஜிஆர் அதுதான் என் மனசுக்குள்ள பேசுவார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. எப்படி பேசுவார், எப்படி பேசுவார்னு எம்ஜிஆர் சொன்னதான் உண்மை, ஓகேவா? இது நடக்க போகுது, பார்த்துக்க. ஆனால் அது உங்கள் இஷ்டம். பாய்.